எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நண்பர்கள் நல்வாழ்த்துக்கள் விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். குவாடெக் பிராண்டோட ஒரு C16 Pro தான் அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா குவாடெக்னு சொன்னோட புது பிராண்ட் மாதிரி நினச்சிப்பீங்க, இல்லை இது பழைய பிராண்டு தான். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான ரக்கட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ரக்கட் ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருக்கும், தண்ணியில் போட்டால் ஒன்றாவது, கீழே போட்டால் ஒன்றாவது, ஒரு இம்போர்ட்டட் பீஸ் இது. அவங்க நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து வித்தியாசமான ஸ்மார்ட் ஃபோன், வித்தியாசமான கேஜெட் மட்டும் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ அது மட்டும் அன்பாக்சிங் பார்க்கலாம். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஹிட் பண்ண வந்துடுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபைனலாக இந்த குவாடெக்கோட C16 Proவோட அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் பார்க்கலாம். பாக்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருந்துச்சு. அதனால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபினிஷிங்கில் ரொம்ப ஸ்டைலிஷ்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 100% மீடியாடெக்கோட 6761 ப்ராசஸரில் வருது. இது ஒன் ஆஃப் த பார்த்தீங்கன்னா மிடில் ரேஞ்சிலே வந்து ஒரு ஹை அண்ட் சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ராசஸர். மொபைல் வருது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த அட்டையை எடுக்கலாம். எடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் ஒர்க், உங்களுக்கு யூசர் மேனுவல், அப்புறமா வந்து வாரண்ட்டி கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இதில் 1 year வாரண்ட்டி எல்லாமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு ட்ராவல் சார்ஜர் தான் வருது. இதில் வந்து அதிகமாக 5 volt வந்து பார்த்திங்கன்னா 0.2 amps தான். அதனால் பேசிக் சார்ஜர் தான், ஸ்பீட் சார்ஜில் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் பார்த்திங்கன்னா இது பேட்டரி வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்காங்க. இதை கழட்டி மாட்டுற மாதிரி, அப்புறம் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் வெளியேக்கலாம். வாவ், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பேக்கில் பார்த்திங்கன்னா கூட வந்து கவரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம சிலிக்கான் கவர் வந்து இன்க்ளூடாக வருது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். சிலிக்கான் கவர் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வாவ், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி லுக்கில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் நம்மள்ட்ட இருக்குது. ஆக்சுவலி பிளாக் கலர் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கலர்லேயும் வந்து இதில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான், ஷைனி லுக்கில் வந்து ஸ்டைலிஷ்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து எடுக்கலாம். ஸ்டிக்கர் எடுத்து கூட பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து அதிலே வந்து ஒட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் நான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வால்யூம் பட்டன், அப் அண்ட் டவுன், பவர் பட்டன், மேலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக், அது மட்டும் இல்லாமல் டியூல் ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் பார்த்திங்கன்னா டச் இருக்குது. அது மாதிரி டியூல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 MP, ஒன்று வந்து 2 MP வைட் ஆங்கிளுக்கு. அது நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரி போட வேண்டியதான். டியூல் சிம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. SD கார்டு பார்த்திங்கன்னா 128GB வரைக்கும் நம்மளால் போட முடியும். ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டியூல் சிம் வந்து போடணுன்னா இந்தந்த போர்ட்டில் நம்ம போட்டப்போ இப்போ நம்ம பேட்ரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணலாம். பேட்ரி இன்செர்ட் பண்ணிட்டோன்னா அந்த பேட்ரி இன்செர்ட் பண்ணிவிட்டு பாக வேண்டிய வேலையை நம்ம வந்து பார்க்கலாம். பேட்ரி வந்து இதுதான். பேட்ரி பார்த்திங்கன்னா வந்து 2600 mAh கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு மைனஸ். ஆனால் நான் இதை பற்றி நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பூட் பண்ணலாம். ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா வந்து குவாடெக்கோட அவங்க லோகோ வருது. பூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போதைக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லாம் செட்டப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ரீனோட இது பார்க்கலாம். வாட்டர் டாப் நாட்ச் வந்து உங்களுக்கு தெரியுது. கூட பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லாம் பெசல் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் முக்கியமான ஹைலைட்டடான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 86% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. வியூவிங் ஆங்கிளாக நல்லாயிருக்கு. ஓகே, இதை நான் செட்டிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து வரேன். இப்போ ஃபைனலாக செட்டிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஸ்க்ரீன் வந்து இப்போ ஃபுல் பிரைட்னஸோடு தான் இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இதில் ஏன்னா நான் வந்து செட்டிங்கில் போகும்போது நான் பிரைட்னஸுக்கு குறைச்சிக்கிறேன். வியூவிங் ஆங்கிள்லாம் வந்து பார்க்குறது நல்லா தான் இருக்குது. 720K 1520K வந்து பிக்சல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டச்லாம் செட் பண்ணதால் டச் வந்து நல்ல ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்களும் வந்து பார்க்க முடியும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இது டிஸ்பிளே சைஸ் வந்து 5.71 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா வந்து 32GB இன்பில்ட் கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா நெருக்கி வந்து 7GB வரைக்கும் யூஸ் ஆகிருக்கு. ரெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 25GB வரைக்கும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அபவுட் ஃபோனில் நான் போயிட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது எதில் ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதில் நல்ல விஷயம் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆண்ட்ராய்ட் 9ல் ஆண்ட்ராய்ட் 5ல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஃபியூச்சர் அப்டேட்ஸும் வந்து ஒரு வருஷம் 1 இயர் வரைக்கும் வந்து அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். அதனால் இதோட யூஐயும் பார்க்குறது நல்லாயிருக்கு. கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இதோட இன்டர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேமரா பார்க்கலாம். இப்போ கேமரா டெஸ்ட் வந்து நான் கேமரா ஆன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பல மோடு கொடுத்துருக்காங்க. பொக்கே மோடு, பியூட்டி மோடு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான என்னென்ன இருக்குமோ அது கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு கேமரா பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லைட்டான ஒரு ஃபோக்கஸ்லேயே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபோட்டோ ஸ்னாப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஃபோட்டோ பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அவ்வளோக்கு பேட்னு சொல்ல முடியாது. கலர் கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செல்ஃபி எடுத்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். செல்ஃபி பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து செல்ஃபி எடுத்ததை நீங்களே பாருங்கள். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நான் சில ஃபோட்டோஸ் வந்து வெளியில் அவுட்டோரில் எடுத்தது வந்து இப்போ நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டில் எடுத்தது கூட பார்த்தீங்கன்னா இதில் புக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கே வந்து அவ்வளோ மொக்கையாக இருக்குது. அவ்வளோக்கு எனக்கு பிடிக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம பேக் கேமராவில் எடுத்தது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சர்ஸ் எடுத்ததில் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமராலேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, அது மட்டும் பேக்கில் உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஹோப் இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபேஸ் ஐடி எப்படி வேலை செய்யுது நீங்களே டெஸ்ட் பண்ணி இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்து ஒரு 1 செகண்ட் வந்து டிலே ஆகுது. ஆனால் ஓகே, டே டு டே லைஃப்பில் வந்து யூசேஜ் ஆகிடும். இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ப்ளே பண்ணுறேன். யூடியூப் பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1080லேருந்து ப்ளே ஆக மாட்டேது. லாஸ்ட் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 720 தான் ப்ளே ஆகுது. ஏன்னா இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720க்கு வந்து 1520 பிக்சலாக இருக்கிறதால அதனால தான். ஆனால் யூடியூப் வீடியோ மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வியூவிங் அதில் கலர் கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே பக்கவாக இருக்குது. இப்போ நான் கூட காட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ தான். இந்த ப்ரொஜெக்டர் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கடுத்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி அனலைஸ் பண்ண முடியும். நாட் பேட், குட் தான் சொல்ல முடியும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேமிங் டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய கேம்லேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் ஃபெமிலியராக பிடிச்ச பப்ஜி பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம விளையாடுறோம் இந்த ஹேண்ட்செட்டில். இந்த ஹேண்ட்செட்டில் விளையாடும்போது பார்த்திங்கன்னா வந்து இதோட கிராஃபிக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க ஆசைப்படுவீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்மூத் இருக்குது, பேலன்ஸ்டு இருக்குது. அது மேலே ஹெச்டி போனால் அது சப்போர்ட் ஆகலை. ஆனால் நான் வந்து பேலன்ஸில் வச்சு நான் விளையாடி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் கேம் ப்ளே பாருங்கள். உங்களுக்கு வந்து கேம் ப்ளே பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட அடுத்த பொசிஷன் பாருங்கள். அடுத்த டெஸ்ட்டை நான் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம கேம் ப்ளே பண்ணலாம். வின்னர் சிக்கன் டின்னர் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் டின்னரை எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மூத் ப்ளே நல்லா இருக்குது. கொஞ்சம் இப்போ ஹீட்டிங் ஆகிடுச்சு. அடுத்த கேம் நம்ம வந்து விளையாடி பார்க்கலாம். இருக்கலே ரொம்ப ஃபெமிலியரான இந்த கார் ரேஸ் கேமில் தான் வண்டவாள தன்னோட தெரிஞ்சிடும். இப்போ இந்த கார் ரேஸ் கேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் ரேஸ் கேம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மீடியம் கிராஃபிக்ஸில் விளையாடினேன். என்னால் நம்ப கூட முடியல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அளவுக்கு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீட்டிங் டெஸ்ட் பார்க்கலாம். நான் திட்டமிட்டு இப்போ 1.5 மணி நேரம் கேம் விளையாடிட்டேன். ஹீட்டிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் வர மாதிரி 39 41 வரைக்கும் வந்துருச்சு ஃப்ரெண்டில். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃப்ரெண்டில் வந்து 49 38 வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது. அதே பேக்கில் இப்போ ஃப்ரெண்டில் இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 40 அதே மாதிரி தான். கொஞ்சம் மேலே போகும்போது 40 கீழே இறங்கும்போது 38. இப்போ இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பார்க்கலாம். இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பார்க்கும்போதே இது சில விஷயங்கள் இதை இந்த ஃபோனை பற்றி சொல்லிடுறேன் நான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னலில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக்கோட 6761P ப்ராசஸர் வந்து அக்டோ கோர் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா என்னால் மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. நான் வந்து இந்த கார் ரேஸ் கேம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை அண்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கூட இதோட பேட்டரி பேக்கப் பற்றி சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா வந்து 2600 mAh கொடுத்துருக்கிறதால நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணாலே 1 day ஃபுல்லாக வரும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை எண்டாக நீங்கள் வந்து கேம் எல்லாம் விளையாண்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4.5 hours தான் வரும். சார்ஜ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 மணி நேரத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இது பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்து உங்களால் தெரியுது 54,657. ரொம்ப ஒரு நல்ல ஸ்கோர் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்கோரை தனித்தனியாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கோர் உங்களுக்கே தெரியும், நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி. இப்போ ஃபைனலாக இந்த ஃபோனை பற்றி எல்லாம் முழுமையான டீட்டெயில்ஸ் நம்ம பேசியாச்சு. அது மட்டும் இல்லாமல் டெப்த்தான ஒரு ரிவ்யூக்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி வாங்க சொல்லிட்டு முழுமையாக பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் கேமிங் டெஸ்ட் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ண முடியும் பெஞ்ச் மார்க் வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இந்த ஃபோன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதோட ப்ரைஸ் என்ன. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 5200 வரும். நீங்கள் அஃபிஷியலாக வந்து பேங்குட்ஸ்லேயே வாங்கி முடியும். அதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். AliExpress லிங்க் கொடுத்துருக்கேன். பேங்குட்ஸில் வாங்கினீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பே பண்ண கூட தேவையில்லை. அந்த ஆப்ஷன் வந்து பேங்குட்ஸில் வாங்கிக்கலாம். 2 கலரில் இருக்குது, பிளாக் அண்ட் பர்பிள் கலரில் இருக்குது. ஓகே, இதோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே இருக்குது. நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நான். அதனால தான் நான் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துட்டேன். இதில் கான்ஸ் சொல்ல போனால் 2 பெரிய கான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பேட்ரி பேக்கப், இந்த பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 2600 mAh பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை அண்ட் யூஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. ஒரு செகண்ட்ரியாக நம்ம வந்து ப்ரைமரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு செகண்ட்ரியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்த கான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது 4G லைட் தான், இது 4G வோல்ட்டி இல்லை. அதனால் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜியோவில் வேலை செய்யாது இந்த ஸ்மார்ட் ஃபோனு. நான் 100% சொல்கிறேன். ஏன்னா இது ஏர்டெல் வேறு எல்லாத்துலேயும் வேலை செய்யும். ஏன்னா இது 4G லைட் தான் கொடுத்துருக்காங்க, 4G வோல்ட்டி இல்லை. இதோட 2 பெரிய கான்ஸை நான் வந்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிட்டேன். இந்த ஃபோனை யார் வாங்கலாம்? இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன் 5200 இந்த ஃபோனை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதால அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 1500லேருந்து 1000 வரைக்கும் கஸ்டம்ஸ் வரும். ஏன்னா 46லேருந்து 48% வந்து ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வந்து இம்போர்ட் இந்தியாவுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம்ஸ் வரும். அது நீங்கள் பேங்குட்ஸில் வாங்கினாலும் சரி, எந்த இன்டர்நேஷ்னல் சைட்டில் வாங்கினாலும் 5200 ஒரு 1000 போட்டு பார்த்தீங்கன்னா அக்ராஸை பார்த்தீங்கன்னா வந்து 6800லேருந்து 6500 இந்த ஹேண்ட்செட் வருது. 6500லேருந்து 6800 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த ஹேண்ட்செட் பிடிச்சி வாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் ஒரு 1000 நீங்கள் போட்டிங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ 8500 இந்தியாவிலே கிடைக்கிது. ஆனால் இந்த அளவுக்கு 3GB ரேமில் இந்த அளவுக்கு வந்து டஃப்பான பர்ஃபார்மன்ஸில் மீடியாடெக்கோட கொடுத்துருக்க புது சிப் செட் இது இல்லை கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அதனால் ஹோப் நான் வந்து இது யாருக்கு யூஸ் ஆகும், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்கு ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பண்ணுவோம். எல்லோரும் கேட்டுருந்தீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் வித்தியாசமான ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஸ்மார்ட் ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் பண்ணுற அதே சேம் ஸ்மார்ட் ஃபோன் பண்ணனா நம்ம சேனலில் வந்து அது ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. அதனால தான் நான் வந்து ஆரம்பத்தை சொல்கிறது. அதனால் ஹோப் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், ஒரு லைக் பண்ண மாதிரி. இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா கீழே எல்லா லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே ஃபாலோ பண்ண வந்துடுறாங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டேன். சைன் ஆஃப் முகமது. பாய்.